ஜீவா அப்படிங்கிற டைட்டில்ல தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேத்து வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கிரவுண்ட்ல வந்து சோசியல் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. சோசியல் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது, ஜீவா என்ன பண்ணுவாங்க, அந்த கிளாஸ்ல வந்து ஸ்டாஃப் இல்லாதத பார்த்துட்டு, அவங்களையும் வர சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிடுவாங்க. அதே மாரி ஒரு சீனியர் பெர்சன் போயி, அவங்கள எல்லாரையும் வந்து சோசியல் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. சரி, சீனியர் சொல்ட்டாங்களே, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. கிரவுண்ட சுத்தம் பண்ணணும். வாங்க, கிரவுண்ட்ல இருக்கிற குப்பைகள எல்லாம் சுத்தம் பண்ணலாம். குப்பை பொறுக்கலாம். வாங்க, 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 வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போவாங்க. நம்மள் பூஜா மட்டும் தயங்கி, 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 தயங்கி போயிட்டுருப்பாங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கங்க இருக்கிற இவங்க தான் குப்பைய போடுவாங்க. பட் நம்ம இருக்கிற இடத்த நாம தானே சுத்தமா வச்சுக்கணும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீனியர்ஸ் எல்லாம் இது ஒரு பழக்கமாவே வச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அந்த மாரியெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டுருப்பாங்க. அங்க இருக்கிற குப்பைகள் எல்லாமே பொறுக்க விட்டுருவாங்க. நம்மளுடைய பூஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் ஒரு ஓரமா இருந்தா, இவங்க ஒரு ஓரமா நின்னு அந்த அ டஸ்ட் ஃபுல்லா அந்த குப்பையெல்லாம் பொறுக்கிட்டுருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு குப்பைய எடுக்கும்போதும், ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஜீவாவ பார்த்து ஒரு லுக் விடுவாங்க. அது ஏன் விடுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பயம். ஒரு தயக்கமும் இருக்கும். ஏன்னா, அவங்க அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பனிஷ்மென்ட் குடுத்துட்டாங்க. அந்த ஒரு கோவம் இருக்கு. அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. ஸோ 2மே இருக்கும். பயமும் இருக்கும், கோவமும் இருக்கும். அந்த கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ! அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே அப்படின்னு ஒரு கில்ட் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். சரி, என்ன பண்ணட்டும், அவங்களுக்கு அந்த தேங்க்ஸ் சொல்றதுக்கு என்னன்னு தெரியல, தைரியம் வர மாட்டேங்குது. அவங்களும் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க பேசலான்ட்டு, வராது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் அந்த குப்பையெல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பார்வை நம்மளுடைய ஜீவாவ பார்த்துட்ருப்பாங்க. ஜீவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களாவது அப்பப்போ பார்த்துட்ருப்பாங்க. ஜீவா இவங்களையே தான் பார்த்துட்ருப்பாங்க. இவங்களையே பார்த்துட்டு இருக்கிறத அவங்க பார்த்துட்டு, உடனே ராம் கிட்ட போய், "ராம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்னடி?" "ராம்" அப்படிம்பாங்க. "ஏய் என்னடி சொல்லுடி" அப்படிம்பாங்க. "அங்க பார்றா, ஜீவா என்னையே பார்த்துட்ருக்காங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னது? உன்னைய பார்த்துட்ருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாங்க. அவங்க அந்த பக்கம் பேசிட்டுருப்பாங்க. "இல்லையே, அவங்க அவங்க ஒர்க் தான் பார்த்துட்ருக்காங்க" அப்படி சொல்லுவாங்க. இல்லடா, அவங்க என்னதான் பார்த்துட்டு இருக்காங்க. "ஏய், உனக்கு என்ன பைத்தியமாடி? உன்ன ஏன்டி அவங்க பார்க்க போறாங்க? அங்க பார், அவங்க வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க" அப்படி சொல்லுவாங்க. "நிஜமாவா?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா, நிஜமா தான். நீயும் வேலை பார்க்க மாட்ட, இருக்கிறவங்களும் வேலை பார்க்க விட மாட்ட. அங்க பாரு, சீனியர்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அப்புறம் திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. போய் ஒழுங்கா வேலைய பாரு" அப்படி சொல்லுவாங்க. "ம், இல்லையே, அவங்க என்ன தானே பார்த்துட்டு இருந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்கும்போது கரெக்டா பார்த்துட்டு இருப்பாங்க. "டேய், இல்லடா அவங்க பாருடா, அவங்க என்னதான் பார்த்துட்டு இருக்காங்க" டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஷோ! அவங்க நீ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லல, மேபி அதனால உன்ன பார்த்துட்டே இருப்பாங்க. நீ போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துரு, சரியா போயிடும் அப்படி சொல்லுவாங்க. "ச்சீ போடா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து 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 கொஞ்சம் தூரமா போயிட்டுருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஜீவா, அதே மாரி கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து 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 பக்கத்துக்கு வந்துட்டுருப்பாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது பூஜாவுக்கு. இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டுருக்காங்க? என்ன ஏன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க? அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது, அந்த கிரவுண்ட்ல எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒர்க் முடிச்சுட்டு, சரி போய் ஹேண்ட் வாஷ், ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ நம்மளுடைய பூஜா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல நின்னு வாயிலே முணுமுணுத்துட்டு இருப்பாங்க. இந்த ஜீவா ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்காங்க? அதான் நான் ம் பார்க்கறது இல்லல்ல, விட்டுட்டேன்ல. அப்புறம் எதுக்கு என்னைய பார்த்துட்ருக்காங்க? அப்படிங்கிற மாரி இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முணுமுணுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஜீவா வருவாங்க. "ஏய் இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆ" அப்படிம்பாங்க. "இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அவங்களும் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "ஒண்ணும் இல்லையே." "அப்புறம் ஏன் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க?" அப்படி சொல்லுவாங்க. "நானா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. "ஆமா, நீதான்." "நான்லாம் உங்கள பார்க்கல." "அப்புறம்?" நீங்க தான் என்ன பார்க்குறீங்க" அப்படி சொல்லுவாங்க. "நானா? ஆமா, நான் ஏன் உன்ன பார்க்கணும்?" அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "எனக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன பார்க்குறீங்க? ஹலோ, நான் பார்க்குறேங்கிறது உனக்கு எப்படி தெரியும்?" அதெல்லாம் நான் பார்த்தேனே" அப்படி சொல்லுவாங்க. "அப்போ நீ என்ன பார்த்துக்கிட்டு தானே இருக்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆஹா, இல்ல இல்ல, நீங்க தான் என்ன பார்க்குறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். சரி.
ஆமாம், நான் தான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் என்னையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. கேட்கும்போது ஜீவா இருந்துக்கிட்டு, ஏன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. டக்குன்னு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகி அப்படியே நிற்பாங்க. நின்றுட்டு எதுவுமே பேச மாட்டாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரியே அவங்க ரியாக்ஷன் இருக்கும். என்ன, நான் சொன்னது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுவாங்க. அ பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது உடனே ஜியோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருவாங்க. பிடிச்சிருக்கு, யோசிச்சுட்டு பதில சொல்லு உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இவங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிடும். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிப்பாங்க. ஒரு செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிற வேர்டு கேட்டதும் அப்படியே அவங்களோட உலகமே ஸ்டன் ஆகி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு வருவாங்க. ஃப்ரெண்டு வரும்போதுமே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருப்பாங்க. ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு ராம்க்கு வைப்பாங்க. ஏய் பூஜா, ஏய் பூஜா அப்படிம்பாங்க. உடனே இருந்துட்டு ஆ ஆ என்ன அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது ஏய் என்ன ஆச்சுடி, என்ன ஏதோ பறி மாதிரி நிற்கிற அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைடா, அவங்க ஜீவா இருக்காங்கல்ல, ஆமா. என்ன இப்போ? ஐயோ! ஜீவா எனக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்கடா அப்படி சொல்லுவாங்க. என்னது? அப்படி சொல்லிட்டு 2 பேருமே ஷாக் ஆவாங்க. ஆமா. என்ன புடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அப்படி சொல்லுவாங்க. புடிச்சிருக்குன்னு தானே சொன்னாங்க. உன்னை லவ் பண்றதுனால சொல்லல. ஆ அதுல அதுவும் மீனிங் தானே. ஹலோ! புடிச்சிருக்கிறது வேற, லவ் பண்றதுங்கிறது வேற அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்ற நீ? கன்ஃப்யூஷன் பண்ணாத அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. நமக்கு நெறைய பேர புடிக்கும். ஆனா நம்ம எல்லாரையுமே லவ் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிற? அவங்களுக்கு மேபி நீ பண்ற ஆட்டிட்யூட் இந்த மாரி இருக்கிறது பிடிச்சிருக்கலாம். அதனால அவங்க சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. வா! அப்போ டெவலப் பண்ணலல்ல? இருக்காது, இருக்காது. இப்பதான் எனக்கு உயிர் வந்த மாரி இருக்குடா. அந்த வேர்ட்ஸ் கேட்டதும் எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஹார்ட் பீட் எல்லாம் நின்னுடுச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏய்! அவங்க எப்படி சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "வாயில தான்டா சொன்னாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "அது இல்லடி, மாடுலேஷன் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மாடுலேஷன் இல்ல. ஏன் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்டேன். நீ பார்க்குற அதனால தான் நான் பார்க்குறேன். சும்மா இந்த மாரி போச்சு. அப்போ நான் கேட்டேன். "இல்ல நீங்க தான் என்ன பார்க்குறீங்க. ஏன் பார்க்குறீங்கன்னு கேட்டேன். ஏன்னா உனக்கு பிடிக்கும். அதனால பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அவ்வளோதானா?" அப்படிம்பாங்க. "என்னது? இல்ல அவ்வளோதானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அவ்வளோதானன்னா எனக்கு புரியலையேடா" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் அவங்களுக்கு உன்ன பிடிச்சிருக்கு. இப்ப எங்களுக்கெல்லாம் எப்படி உன்ன பிடிச்சிருக்கோ, அதே மாரி அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓ! அப்போ மத்தபடி எதுவும் இல்லல்ல?" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ச்சே! ச்சே! அந்த மாரியெல்லாம் எதுவும் இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ராம் சொல்லுவாங்க. "அப்பா! சரி வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா போவாங்க. போயிட்டு கிளாஸ் ரூம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கூட எப்பயும் போல ஹாப்பியா பேசிட்டு, ஜாலியா இருந்துட்டு, அவங்க அப்பா வந்துட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு, ரூம்ல போய் படுத்துருவாங்க. ரூம்ல போய் படுத்ததுக்கப்புறம், ஆ நம்ம பூஜாவுக்கு ட்ரீம் வரும். என்ன மாரி ட்ரீம் வரும்னா, அந்த ஜீவா வந்து இவங்களுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அந்த ஒரு மாடுலேஷனே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கனவுல வந்து அடிக்கடி வந்துட்டுருக்கும். அவங்க இவங்கள பார்த்து புடிச்சிருக்குன்னு சொல்ற மாரி, அந்த ஐ கான்டாக்ட் குடுக்குற மாரி, அப்படி. அந்த மாரி இவங்களுக்கு ஒரு ட்ரீம் வரும். பூஜாவுக்கு. டக்குனு வாய்ஸ் ஓப்பன் பண்ணி, "என்னது இது? கனவுலலாம் வருது." ஷோ! அவங்களால எப்ப பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை தான். எதுக்கு தான் அவங்களுக்கு கனவுலலாம் வராங்களோ? அவங்க வந்து நேத்து அந்த மாரி சொல்லாம இருந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. அவங்க வந்து சொன்னதுனால தான். நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இவங்க இம்சை எனக்கு தாங்கல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்ன பண்ணுவாங்க, படுத்து தூங்கிடுவாங்க. படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அ நார்மல் ஆஸ் யூசுவல் போல அ நார்மலா காலேஜுக்கெல்லாம் ரெடி ஆயி கிளம்பி வருவாங்க. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சிட் பக்காவா ரெடி ஆயி வருவாங்க. ஆக்சுவலா நார்மலா எப்பவுமே சூப்பரா வருவாங்க. பட் அன்னைக்கு இன்னும் சூப்பரா ரெடி ஆயி வருவாங்க.
சும்மா காலேஜ்குள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த காலேஜ்ல இருக்கிற மொத்த பேரும் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு வர அந்த காஸ்டியூம் சூப்பரா இருக்கும். அந்த மேட்சிங் செப்பல், இயரிங்ஸ், ஆங்கிள்ஸ் ஒண்ணே ஒண்ணு போட்டு ஒரு குட்டி வாட்ச் போட்டுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ ஹேர்ல கிளிப் மட்டும் போட்டு சூப்பரா வருவாங்க. ஸோ பூஜாவை அப்படியே பார்த்து எல்லாரும் ஆன்னு வாய பொளந்துட்டு இருப்பாங்க காலேஜ்குள்ள வரும்போது. பூஜா எதையும் பெருசா கண்டுக்காம யூசுவல் எப்பயும் போல அவங்க கிளாஸ்க்குள்ள போயிட்டே இருப்பாங்க. கிளாஸ்க்குள்ள போயிட்டே இருக்கும்போது ஏய் பூஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்னுட்டு திரும்பி பார்ப்பாங்க. இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. பார்த்தா சீனியர்ஸ். ஷோ இவங்க தொலை தாங்க முடியலையே அப்படின்ட்டு போவாங்க. குட் மார்னிங் சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன விசேஷம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லையே, நார்மல் தான் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டா அந்த இடத்துல நம்மளோட ஜீவா என்ட்ரி ஆவாங்க. என்ட்ரி ஆனதும் இல்லையே, வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு ரொம்ப அழகா வந்திருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆ சரி ஓகே. என்ன சீனியர் பார்த்தா குட் மார்னிங் சொல்கிற பழக்கம்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க உடனே குட் மார்னிங் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே ஓகே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி ஒரு 4 ஸ்டெப்ஸ் போவாங்க. போனதுக்கப்புறம் மறுபடியும் ஜீவா இருந்துட்டு பூஜா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அங்கேருந்து அவங்க திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்ததும் ஜீவா இங்கேருந்து 4 ஸ்டெப் போவாங்க. சீனியர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. போயிட்டு பக்கத்துக்கு போயிட்டு ஜீவா சொல்லுவாங்க, ரியலி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. நார்மலாகவே எனக்கு உன்னை பிடிக்கும், உன்னை பார்த்துட்டு இருப்பேன். இந்த காஸ்டியூமில் எனக்கு இன்னும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தட்ஸ் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வெறும் தேங்க்ஸ் பண்ணுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வேற என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. கூப்பிடுவோம் கேண்டீன் போகலாமே, ஒரு கப் காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி போ, இப்போ நான் உனக்காக கேண்டீன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. வெரி குட், அப்படிதான் இருக்கணும், இந்த திமிரு எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க அப்பயும் எதையும் கண்டுக்காம அவங்க மாட்டு கிளாஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க. கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டு கிளாஸ் எல்லாமே நார்மலாக போயிட்டு இருக்கும். இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அவங்களுடைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது படிக்கிறது எழுதுறது அந்த மாதிரி அதை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நம்மளுடைய பூஜாக்கு வந்து அந்த ஒரு ஸ்பரிசம் வந்து தோணும். தோணுது உடனே ராமோட கையை பிடிப்பாங்க. ராமோட கையை பிடிச்சதுமே ராம வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. என்னடி அந்த பர்சன் வர மாதிரி இருக்கா? ஆமா. ஐயோ சாமி, உன்னோட பர்சனை கண்டுபிடிக்கிறது முடியாத காரமா இருக்குடி. தூரத்துல இருந்து நீ உருவத்தை மட்டும் பார்த்திருக்க, அது ஒரு பொண்ணு அப்படின்னு. அதை வச்சு அது யாருன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இங்க பாரு, உன்னோட கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கு நான் வரல, என்னை ஆளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்டா நீ தானே சொன்ன எனக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு, இப்ப என்னடானா இப்படி சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அம்மா தாயே, கரெக்டா ஒண்ணு சொல்லணும், எப்ப பார்த்தாலும் கும்பலா வரும்போதே தான் சொல்லுவியா? தனியா எங்கேயாச்சும் சொன்னா பரவாயில்ல, ஐடென்டிஃபை பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லடா அது வந்து அப்படி சொல்லுவாங்க. எது வந்து எது போய் அப்படி சொல்லுவாங்க. சரி ஓகே விடு, நான் என்னைக்காச்சும் தனியா ஃபீல் பண்றேன் அப்படின்னா நானே அவங்கள கண்டுபிடிக்கிறேன், உங்க ஹெல்ப் இல்லாமலே நான் அந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆல் தி பெஸ்ட் தாயே, நீ அதை கண்டுபிடி ஃபர்ஸ்ட், எங்களை ஆள விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமா கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அந்த கொஞ்ச நேரம் அந்த அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து அவங்க ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க பூஜா. ஸோ இந்த கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி போயிட்டு இருக்கும். ஈவினிங் டான்சஸ் ப்ரோக்ராம், அதான் ஆல்ரெடி அவங்க கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமுக்கு நேம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்காக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போகணும்.
அங்க போனா, அங்க எல்லாருமே என்னென்ன எந்தெந்த அ ப்ரோகிராம்க்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நேம் குடுத்துருப்பாங்களோ, அத தான் அவங்கவங்க ஒவ்வொரு சைடா பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல தான் கரெக்ட்டா பூஜா என்ட்ரி ஆவாங்க. பூஜா என்ட்ரி ஆகும்போது எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. அவங்கவங்க ஒர்க்க அவங்க பார்த்துட்டுருப்பாங்க. இல்ல நம்ம எந்த மாரி என்னோட டீம் யாரு? நான் யார் கூட டான்ஸ் பண்ண போறேன்? சோலோவா பண்ண போறேனா? இல்ல ம் யார் கூட? என் டீம் என்ன? எதுவுமே எனக்கு சொல்லாம இருக்காங்க. நான் இன்னும் பிராக்டிஸ் பண்ணாம இருக்கேன். இவங்க யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. இந்த சீனியர் எப்ப பார்த்தாலும் எனக்கு தொல்லையாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாயில மொளவிக்கிட்டு அந்த கைய புடிச்சுட்டு ஒரு மாதிரி அந்த க கோவத்துல அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? அ நகத்த கிள்ற மாரி. ஸோ, அத பண்ணிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள என்ட்ரி ஆவாங்க. உள்ள என்ட்ரி ஆனதும், ஆ சீனியர்ஸ்லாம், "எம்மா என்ன டைம் இப்ப தான் வர்றதா? நீ இப்ப வந்து எப்ப பிராக்டிஸ் பண்ணி எப்ப போறதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது, "இல்ல சீனியர் நான் எந்த டீம் கூட ஆடப் போறேன்னே தெரியல. அப்புறம் தான் எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னும் தெரியல. அதனால தான் யோசிச்சுட்டே இருந்தேன் சீனியர்" அப்படி சொல்லி சொல்லுவாங்க. "இங்க வந்தா தானே அவங்க யாருன்னு நான் சொல்ல முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே சீனியர் நான் ரெடி தான். டீம் என்ன? அ என்ன பிளான் நீங்க சொன்னீங்கன்னா, நான் அத மேட்ச் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பூஜா. ம். ஓகே தான் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கொஞ்சம் பதட்டத்துலயும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. கொஞ்சம் பதட்டம் ஏன் இருக்கும்னா, எங்க ஜீவா அங்க வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். ஏன் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்கன்னா, அந்த இடத்துல ஜீவா இருக்க மாட்டாங்க. அதனால அவங்க ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவங்கவங்க டீமு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோகிராமுக்காக டான்ஸ் ப்ரோகிராமுக்காக ஒவ்வொருத்தங்களா வந்துட்டே இருப்பாங்க. இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். கேட்கலாம். இப்ப வரைக்கும் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் டாட்டா, பாய் பாய்.